ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியல்ல இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்திய எப்படியோ தப்பிச்சு கூட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் எழிலோட கதை தான் இப்போ போயிட்டு இருக்கு. எழில் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம கயலுக்கு வருது. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சீரியல்ல நம்ம ஆனந்தியை எப்படியோ கௌசிக்னு சொல்லக்கூடிய சைக்கோ கிட்ட இருந்து நம்ம கயல் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா மூர்த்தி சொல்றாங்க ஆனந்தி கிட்ட, இனிமே வந்து அந்த பாலுவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தயவு செஞ்சு நீ நினைச்சிடாத. அது மட்டும் வந்து நடக்கவே நடக்காது. நீ அவனை மறந்துட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. சரி, இந்த கதை தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்படி நம்ம கயல் வந்து எழில பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. எழில் நீ எங்கடா போன? நான் என்ன பண்ணுவேன் எழில் நீ இல்லாம? எனக்கு நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட பேசணும், உங்கள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப தோணுது. நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்கள எங்க தேடி அலைய போறேன்? இப்பதான் வந்து புயல் அடிச்சு ஓஞ்ச மாரி இந்த வீடே இருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல எழில். தெரிஞ்சா கூட நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு வந்துருங்க எழில். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா நான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்காது. ஆனா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்னா நீங்க இல்லாத ஒரு காரணத்தினால மட்டும் தான் எழில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கயல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அப்ப ஃபோன் வந்தோனே கயல் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்பதான் ஹலோ மேடம், நீங்க வந்து அ எ நீங்க வந்து எழில்ன்னு சொல்றவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், நான் எழிலோட ஒய்ஃப் தான். என்னாச்சு சார் எழிலுக்கு அப்படின்னு. மேடம், இந்த மாதிரி அவங்கள யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க மேடம். ரொம்ப பலமா வந்து ரத்த காயப்பட்டு அடிபட்டு கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்து குப்பல்ற ஒருத்தவங்க தான் இவங்கள கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ இவங்கள பத்தின எந்த இதுவும் எங்களுக்கு தெரியாது. ஃபோன செக் பண்ணி பார்த்ததுல நீங்க தான் மேடம் நெறைய கால் பண்ணியிருந்தத நாங்க பார்த்தோம். அதான் நீங்க கண்டிப்பா ஒய்ஃபா தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு. ஆமா சார், எழில் ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? இப்படி ஆயிடுச்சா? அப்படி ஆயிடுச்சா? எழிலுக்கு இப்போ ஒண்ணும் இல்லல்ல சார் அப்படின்னு பதட்டப்பட்டே கேட்குறாங்க. போலீஸ் வந்து இல்ல மேடம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வாங்க மேடம், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா எழில் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? சீரியஸா இருக்காங்க அப்படின்னு. ஆமா மேடம், நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கும். சீரியஸா இருக்காங்க அப்படி சொன்னோனயே, சார் எந்த ஹாஸ்பிட்டல் சார் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. மேம் ஹாஸ்பிட்டல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து இந்த நேம் சொல்றாங்க. போலீஸ் வந்து இந்த நேம் சொல்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கயல் வந்து காமாட்சி கூப்பிடுறாங்க. அம்மா 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 அப்படின்னு. என்னம்மா சொல்ற? என்னாச்சு என்னாச்சு? எதுக்குமா இப்போ பதட்டமா கூப்பிடுற அப்படின்னு கேட்டோடனே, அம்மா எழில்மா எழில்மான்னு சொல்லிட்டு எழில்னு மட்டும்தான் வார்த்தை வருது. அதுக்கு மேல வார்த்தை வரவே இல்லை கயலுக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காமாட்சி சொல்லுமா விஷயத்த சொல்லு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா எழிலு அடிபட்டு கிடக்குறாங்களாம்மா, யாரோ எழில அடிச்சு போட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேள்விப்படுறாங்க. அப்பதான் இதா நம்ம ஆனந்தமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யாரை அடிச்சிருப்பா நம்ம எழிலுக்கு? பாலு தானே எதிரி. ஒருவேளை பாலு ஏதாச்சும் பண்ணியிருப்பானா? ஆனா அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானே, அவனும் எதுவும் பண்ணியிருக்க வேண்டியது இல்லையே. அப்ப யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காமாட்சி, சரி ஆனந்தி, சரி கையல் கிளம்பு, போய் நம்ம எழில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கையலோட பெரியப்பா வராங்க. என்னம்மா சொல்ற? எழிலுக்கு என்ன ஆச்சும்மா? எழில் எங்கம்மா போனாரு? நீ அப்ப அவர்கிட்ட பேசவே இல்லையா? அப்படின்னு அவரு கேட்குறாரு. ஐயோ! பெரியப்பா, நான் அவர்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி அவருக்கு நெறைய கால் பண்ணேன் பெரியப்பா. ஆனா வந்து அவர என்னால ரீச் பண்ணவே முடியல பெரியப்பா. அவரு எங்க போனாரு? ஏது போனாரு? எனக்கு சுத்தமா தெரியல பெரியப்பா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவர ஜிஹெச் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா, எல்லாரும் போய் எழில பார்க்கலாம். எழிலுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு படபடப்பா பயமாவும் இருக்கு பெரியப்பா அப்படின்னு. அதோட அவங்க பெரியம்மாக்காரி இருக்காங்கல்ல வில்லி, அவங்க நினைக்கிறாங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இப்பதான் இந்த குடும்பத்துல நல்லா வந்துட்டு இருக்கு. இப்பதான் இந்த ஆனந்திய வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்படியோ வந்து சரி பண்ணி இந்த கயல் கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ கயலோட புருஷன் எழிலுக்கும் இப்படி ஆயிடுச்சா? நல்லா நடக்கட்டும் நடக்கட்டும். கடவுளே, காத்து என் பக்கம் வீசுது போல. வீசட்டும் வீசட்டும். நல்லா இருக்காளுங்கல்ல. இவனுங்கலாம் நாசமா போறத நான் கண்கூட தான் பார்க்க போறேன். அப்படிங்கிற மாரி அவங்க பெரியம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அவங்க பெரியப்பா அவங்க பெரியம்மாட்ட, "ஏய்! நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? க கயல் இப்படி துடிச்சு போயிட்டு இருக்கா. எழிலுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க." "ஆ அப்படி இல்லங்க. நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம் ஆமா, கயல் அப்படி பண்ணனால தானே எழில் கோச்சுக்கிட்டு போயிட்டான். இப்ப கயல் மட்டும் அப்படி பண்ணலன்னா எழில் கோச்சுட்டு போயிருப்பானா? எழிலுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?" அப்படின்னு.
"ஏய் வாய மூடு! எப்ப பார்த்தாலும் உனக்கு அறிவே கிடையாது. அறிவில்லாம தான் நீ பேசுவ. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன செருப்ப கொண்டு அடிக்கணும்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிர்றாரு. உடனே கையில, "ஐயோ! பெரியப்பா இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. வாங்க பெரியப்பா வெளியில போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எழில பார்க்கறதுக்காக மொத்த குடும்பமே கிளம்பி போறாங்க. அப்ப கிளம்பி போகும்போது தான் கார்ல வந்து ரொம்ப சீரியஸா வந்து எப்படி ஆனந்தே சீரியஸா கயல் தேடும்போது கயலோட ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சோ, அதே மாரியே வந்து எழில பார்க்க போம்போது கயலோட ரியாக்ஷன்ஸ் படபடப்பாவும், ரொம்ப பதட்டமாவும் இருந்துச்சு. அப்பதான் போய் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனோனே, உடனே வந்து கயல் வந்து ஓடி போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட கேட்குறாங்க, "மேடம் இந்த மாரி எழிலுங்கிற ஒரு பேஷண்ட்ட எங்க அட்மிட் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு. அப்பதான் அவங்க ஒரு வார்ட் நம்பர் சொல்லவும், அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் போறாங்க. போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறாங்க. டாக்டர் கிட்ட கேட்குங்க, "டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு டாக்டர்? எழிலுங்கிறவங்க என் ஹஸ்பண்ட் டாக்டர். என்னாச்சு டாக்டர்?" அப்படி. "ஐயோ! மேடம் பதறாதீங்க, பதறாதீங்க. நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன் உங்ககிட்ட. உங்க ஹஸ்பண்டு இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தலையில ரொம்ப பிளட் லாஸ் ஆகி பிளட் கிளாட் ஆயிருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்ன டாக்டர் சொல்றீங்க? பிளட் லாக் ஆயிருக்கா? ஐயோ! பிளட் பிளாக் ஆயிருக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்துல உடனே வந்து, "சார் டாக்டர் எவ்வளோ செலவாகும் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். சொல்லுங்க டாக்டர். சீக்கிரமா நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர்ன்னு" சொல்லிர்றாங்க. "ஓகே மேடம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்க தானே மேடம் ஒய்ஃப். நீங்க இவங்களுக்கு சைன் பண்ண முடியுமா?" அப்படின்னு. "டாக்டர் எதுக்கு டாக்டர் சைன் கேட்குறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க டாக்டர். அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நீங்க என் ஹஸ்பண்ட காப்பாத்தி குடுத்தா, என் மொத்த குடும்பத்தையும் காப்பாத்தி குடுத்த மாரி டாக்டர். ப்ளீஸ் டாக்டர்" அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஐயோ! புரியுதும்மா, புரியுது. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. நீங்க பதட்டப்படாம இந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும்மா. அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா தயவு செஞ்சு. இப்போ உங்களுக்கு அ என்னம்மா வேணும்? சைன் மட்டும் தாம்மா நான் கேட்கிறேன். இது சும்மா ஃபார்மாலிட்டீஸ் தான். மித்தபடி சைன் ரொம்ப இறக்குற கண்டிஷன்ல இருக்கிறனால தான் சைன் போடுறோம். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைனும் வந்து கயல் வந்து போட்டுர்றாங்க. அப்புறம் தான் மொத்த குடும்பம் ரொம்ப பதட்டமாவும், பயத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் உள்ள நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஆக போதோ, ஏதாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங்ல வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு, "அம்மா அவங்களுக்கு ஆக்ஸிஜன் வரலம்மா" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னத கேட்டேன். நம்ம கையலுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. "சார் என்ன சார் சொல்றீங்க? ஆக்ஸிஜன் வரலையா? அப்போ வெளிய என்ன விட்டு போயிட்டாரா சார்?" அப்படின்னு. "ஆ இல்லம்மா இதுக்கு மேல கடவுளோட கையில தாம்மா இருக்கு" அப்படி சொல்லிட்டு டாக்டர் அவங்க கை விட்டுட்டு போயிர்றாங்க. உடனே வந்து கயல் வந்து சும்மால எழில் கிட்ட போயிட்டு, "எழில் எந்திரி எழில் ப்ளீஸ் எழில் நீ தான் எழில் எனக்கு இருக்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு எழில் எழில் நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எந்திரி" அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எழில் பொழைப்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டடா!